எனக்கு முன்பாக சொன்ன அண்ணன் அசார் அவர்கள் கவர்ச்சி அரசியலை பற்றியும் அவர்கள் எந்த மக்களினுடைய சோதனையான காலகட்டத்திலும் நம்மளுடைய கஷ்ட காலத்திலும் நம்மளுடன் இல்லாதவர்களின் பின்னால் எதற்காக நீங்கள் போனீர்கள் என்று எதற்காக இந்த மக்கள் செல்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியையும் அதற்கான உதாரணத்தையும் இங்கே குறிப்பிட்டு பேசினார். அப்படி இருக்கும்போது நிகழ்கால அரசியலை பற்றி பேசக்கூடியவர்கள் எதற்காக வரலாறு அறிவோம் வாருங்கள் என்ற தலைப்பில் நம்ம இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றோம். என்கிட்ட சொல்லும் போது நீங்கள் செய்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களை மற்றும் இங்கே நீங்க குறிப்பிட்டாலே போதும், அதுதான் உங்களுடைய வரலாறு. எனக்கு முன்பாக இருந்த எங்களுடைய அண்ணன்மார்கள், எங்களுடைய மாமாக்கள், சச்சாக்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இவங்க எல்லாருமே இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுடைய பிரச்சனையாக அடுத்த கட்ட தலைமுறை எப்படி வாழ்வார்கள் என்ற சிந்தனையை அவர்களுக்கு ஊட்டியதுனால எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கும் இடஒதுக்கீடு போன்ற உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கும் எங்களுக்காக போராடி இன்னைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் மட்டுமே வைத்து நடத்தக்கூடிய இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நாம் இங்கே ஒன்று திரட்டி இருக்கின்றோம். 1925 தொடங்கப்பட்ட RSS 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியல. இன்னைக்கு வீதிகள் தோறும் தமிழ்நாட்டில் மட்டும் 13,000 முழுநேர ஊழியர்களையும் அனைத்து துறைகளிலும் முஸ்லீமாக, இந்துக்களாக, கிறிஸ்துவர்களாக பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்யக்கூடிய இவர்கள் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் அவர்களுடைய சூழ்ச்சியை செய்ய முடியுமோ அந்த சூழ்ச்சியை எல்லாம் கட்டமைக்கக்கூடிய வேலையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த இளம் தலைமுறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருப்பது 1925 முதல் 1965 வரை RSS என்ற ஒரு மதவாத சக்தியை எப்படி எங்களுடைய முன்னோர்கள் துடைத்தெறிந்தார்களோ, இன்னைக்கு கவர்ச்சிக்கு பின்னால் போகக்கூடிய அரசியல் பின்பம் இல்ல, கோமாளி பின்பங்களை எல்லாம் உடைத்தெறிந்து அரசியல் எங்களுடைய மாணவர்களை அறிவு சார்ந்த சமூகமாக அரசியல் படுத்தி மீண்டும் 1925 நிலையை இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் உருவாக்குவதற்காக உருவாகி இருக்கக்கூடிய படைதான் இந்த படை என்று உறக்கச் சொல்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். கர்நாடகாவில் ஹிஜாபுடைய பிரச்சனையில உயர் நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. அதனால நமக்கு என்ன வந்துருச்சுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் வாய் மூடி இருந்த போது அந்த பிரச்சனை உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்துருச்சு. அப்படின்னா உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் என் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் இதோ நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளும் தலையில் ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்படும் என்ற கவனத்தை முதலில் நாம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக கிரசன்ட் கல்லூரியில் சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய சார்பாக முதல் கட்ட போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைச்சோம். அதன் மூலியமாக அதை தொடர்ந்து தாம்பரத்தில் அந்த போராட்டத்தை நடத்துறோம். தமிழ்நாடு முழுக்க சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய ஹிஜாபினுடைய போராட்டம் வெடிக்குது. அடுத்து குடியுரிமை திருத்த சட்ட போராட்டம், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டம், மணிப்பூர்ல மெய்தீன மக்களுக்கும் குக்கீன மக்களுக்கும் சண்டை வரும்போது எங்கெல்லாம் மணிப்பூருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதோ, சென்னையில் கிறிஸ்துவர்கள் ஒருங்கிணைத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இங்கிருந்து சாரசாரையாக மக்கள் சென்றாங்க, இளைஞர்கள் சென்றாங்க, மாணவர்கள் சென்றாங்க. காஞ்சிபுரத்தில் நடந்த போராட்டம், தாம்பரத்தில் நடந்த போராட்டம். இன்னைக்கு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்யறாங்கன்னா அடிப்படையாக இருப்பது வரலாறு. எப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் அவர்கள் மறைக்கின்றார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனை உயிர்களை நாம் தியாகம் செய்திருக்கின்றோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன், எனக்கு நீ வரி கட்ட வேணாம், எனக்கு நீ வந்துட்டு என்கிட்ட அடிபணிஞ்சு எனக்கு நீ அடிபணிஞ்சா மட்டும் போதுன்னு திப்பு சுல்தான் கிட்ட சொன்னப்போ, மாவீரன் திப்பு சுல்தான் கிட்ட சொன்னப்போ புலியாக
நாயாக 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக இருந்து செத்துவிட்டு மடிவேன்னு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன் உயிரையும் அவர் கூட இருந்தவர்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார்? மகாத்மா காந்தியினுடைய பின்னணியில இருந்தது யாரு? மகாத்மா காந்தியினுடைய வரலாறு பேசப்படுது. அவருடைய 2 தோள்கள்ல 2 சிங்கங்கள் இருக்கு. என்னுடைய 2 தோள்கள்ல 2 சிங்கங்கள் இருக்கு. முகமது அலியும் சௌகத் அலியும் இருக்காங்க. அவர்கள் இருக்கிற வரை என்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதுன்னு சொன்ன அவர்களுடைய வரலாறு எங்க? மருதநாயகத்தினுடைய வரலாறு எங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி வரலாறுகளை கற்றுக் கொடுப்பவர்கள் அவருக்கு அந்த இராணுவத்தை கட்டமைப்பதற்காக 1 கோடி ரூபாய் பணம் வழங்கி முதலில் அந்த இராணுவத்தை கட்டமைப்பதற்கான பொருளாதார உதவியை செய்த வள்ளல் ஹபீபினுடைய வரலாற்றை மறைப்பதற்கான காரணம் என்ன? இந்திய தேசத்தினுடைய தந்தை, இந்திய தேசத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய தந்தையாகவும் மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர போராட்ட காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு பாராளுமன்றத்திற்குள் செல்வதற்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்த போது எங்களினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய இடத்திலிருந்து அவருக்கு பாராளுமன்ற சீட்டுகளை வழங்கி அவரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து சென்று முதல் சட்ட அமைச்சராக்கியவர் எங்களுடைய தலைவர் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்கள். அவர்களுடைய வரலாறுகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது. இன்னும் எத்தனையோ பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில தென்னிந்தியாவில் இருந்து படை திரட்டி சென்ற ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வளர்ந்தது எங்க? அந்த வரலாறுகளை எல்லாம் முற்றிலுமாக நம்மளிடத்திலிருந்து மறைச்சிட்டு இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்தால்தான் இவர்களை நம்மால் பிரிக்க முடியும். அதற்கான சூழ்ச்சியை செய்வதற்காக அவர்கள் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வாங்கன்னா, நேரடியாக RSS காரனாக டவுசரை போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு கட்டையை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு வர்றவன் மட்டும் RSS காரன் கிடையாது. ரொம்ப சாதுவாக ரொம்ப தெளிவாக சலாம் சொல்லக்கூடிய ஆலிம்களுக்கு மத்தியிலேயே 12,000 ஆலிம்களை RSS காரர்களாக ஊடுருவ செய்திருக்காங்க. இன்னும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய வழக்கறிஞர்களுடைய படை 18,000 பேரை வச்சு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் இடிஞ்சு போய் இது பண்ணி இருக்கக்கூடிய கோயில்களை தூய்மை செய்யறதுக்காக அந்த படையை அமைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கெல்லாம் வரலாறுகள் புதைந்து கிடக்கின்றதோ அந்த மசூதிகளை எல்லாம் அந்த வரலாறுகள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அகற்றக்கூடிய வேலையை இந்த 18,000 வழக்கறிஞர்களுடைய படையை வைத்து இந்த RSS கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்னோம் 1925 இருந்து 40 ஆண்டு காலம் RSS இந்த நாட்டுக்குள்ள வர முடியலன்னு. அதுக்கான காரணம் இங்கே தமிழ்நாட்டிலேயே இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேடைகள் எல்லாம் பேசும்போது தமிழ்நாடு கல்வியாளர்களால் நிரப்பப்பட்ட மாநிலம், உங்களுடைய கவர்ச்சி அரசியலுக்கும் உங்களுடைய மதவாத அரசியலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். அப்போது கவர்ச்சி அரசியல் பேசுவதற்கு முன்பாக மதவாத அரசியலுக்கு அடிபணிந்தவர்களும் ஒன்றுதான், கவர்ச்சி அரசியலுக்கு அடிபணிந்தவர்களும் ஒன்றுதான். எந்த விஷயத்தை, உங்களுடைய விஷயத்தை, சமூகம் சார்ந்த விஷயத்தை இல்ல பொதுவான ஒரு விஷயத்தை தானாக பெற்றுவிட்டோம். இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்கு. அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அடி பணிஞ்ச உடனே அதை பூட்டிட்டானா? இல்ல, மக்கள் ஏராளமான பேர் அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. தமிழர்களுடைய உரிமையான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணி திரண்டதற்கு பிறகுதான் அங்க அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அவனுடைய பிரச்சனையை அவன் எடுத்து பேசும்போதுதான் அவர்களுடைய செவிகள் திறந்திருக்கும். எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம், எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் தாங்கி எதிர்த்து நின்ற ஒரு கூட்டமாக நம்ம இருந்திருக்கோம். அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். வரலாறுகள் தெரியலனா, ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அவனுடைய வரலாறு அழிச்சா போதும், அடுத்து அவன் என்ன செய்யணும்னே தெரியாம என்ன பண்ணிடுவான்?
அடிபணிஞ்சு போய்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கவர்ச்சி அரசியலுக்கு அடிபணியக்கூடியவர்கள் அடுத்து அந்த தலைவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. நேரடியாக அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அரசியலுக்கு அடிபணிந்து போய்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆர்எஸ்எஸ் என்னென்ன செஞ்சிச்சு, ஆர்எஸ்எஸ் வரலாறு என்ன, எதற்காக நம்ம ஆர்எஸ்எஸ் எதிர்க்கின்றோம், பிஜேபியை நாம் எதற்காக இருக்கின்றோம்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த இடம் இல்லாம இன்னொரு இடத்துக்கு போனா அவங்க எப்படி அந்த விஷயங்களை கத்துப்பாங்க? குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்திற்கு யார் நமக்கு ஆதரவு கொடுத்தா? எந்த அரசியல் கட்சியாக வேணா இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட கூட்டணி வச்சிச்சு? நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான கேள்வி. அவர்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தங்கள் மட்டுமே வைத்துக் கொண்டுமே தவிர இச்சமூகத்தை ஒருபோதும் நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை. எங்களுக்கான உரிமையை பேசுவதற்கும் எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கும் நாங்கள் மட்டுமே இருக்கின்றோம். எங்களுடைய இடஒதுக்கீடை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது யாரு? எங்களுடைய குடியுரிமையை மறுக்கப்பட்ட போது வீதியில் இறங்கி போராடியது யாரு? எங்களுடைய ஓட்டுகள் வேண்டும், எங்களுக்கு நீங்கள் அரணாக இருந்தால் மட்டுமே சமூகத்தினுடைய வாக்குகள் உங்களுக்கு விழும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நீங்கள் எங்களுக்கு அரணாக நின்றீர்கள். பகிரங்கமாக சொல்வோம், நமக்கு யாருமே துரோகம் இழைக்காம இல்ல. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபி நேருக்கு நேரான எதிரியாக நாம் தாக்கி கொண்டிருக்கின்றான். இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க அடிக்காத மாதிரி காட்டுறாங்க, அவன் நேரடியாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் கடந்து போயிடுவாங்க. முத்தலாக் தடை சட்டத்தினுடைய காலகட்டத்தில் அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய சொந்த பாராளுமன்ற அரசியலை நோக்கி செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, சட்டமன்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இச்சமூகம் கடைசி வரை தெருவில் தான் நின்றுச்சு அவருடைய உரிமைகளை பெற வரைக்கும். குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு? அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான். அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு, நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு, எனக்கு கடை தான் முக்கியம், நமக்கு வீடு தான் முக்கியம், நமக்கு கல்லூரி தான் முக்கியம்னு ஓடி சென்றவர்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடி செல்வோம்? குடியுரிமை இல்லை என்றால் எந்த திமுகவும், எந்த அதிமுக, எந்த காங்கிரஸ், எந்த தாவேக அரசாங்கம் நமக்கு ஆதரவாக நிற்கும்? ஓட்டு அரசியலுக்காக நமக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் வேறு, இச்சமூகத்தினுடைய போராளிகளாக மாறி நிற்பது வேறு. இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் சட்டமன்ற உறுப்பினராவேன், பாராளுமன்ற உறுப்பினராவேன், மாமன்ற உறுப்பினராவேன் என்ற நோக்கத்தோடு களத்துக்கு வரல. இச்சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இழந்த உரிமைகளை மீட்கவும், இருக்கின்ற உரிமைகளை சமூகத்திற்காக பாதுகாக்கவும் நாங்கள் களத்திற்கு வந்திருக்கோம் தான் இங்க எல்லாரும் நின்று இருக்கோம். ஒவ்வொரு இடத்திலையும் இந்த தமிழர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய எந்த செயல்களில் செஞ்சாலும் வெள்ள நிவாரணங்கள், இயற்கை சீற்றங்கள் மூலியமாக மற்றும் இருக்கக்கூடிய ஏனைய சேவைகள் மூலியமாக எங்களுடைய வெளிப்பாடுகளை நம்ம காட்டிக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய உண்மை முகங்களை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட உண்மை முகங்களை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம போய் வெள்ளத்தில் வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக போய் வேலை செஞ்சோம். இதோ முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அதற்காக பாடுபட்டோம். மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த களத்தில் இருந்தோம். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களா தேடி தேடி போய் பொருளை கொடுத்தோமா? நம்ம போய் வேலை செஞ்ச இடம்லாம் எப்படிப்பட்ட ஏரியா? அங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்களா? ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? 2015 இருந்து இப்போது வரை நம்முடைய செயல்களை அவர்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், வெள்ளம் வந்துருச்சு அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சாப்பிட முடியாது, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம நகர்வை போறோம்னு அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது, கவலை வேணாம், கருப்பு வெள்ளை உடை அணிந்த செல்லங்கள் வருவார்கள். நமக்கான தேவைகளை, நமக்கான அடிப்படை வசதிகளை அவரிடம் நம் கோரிக்கை வைத்தால் நமக்காக அவங்க செஞ்சு தருவாங்க. இதையெல்லாம் நாமளே செஞ்சிட்டோமா? நாமளே எல்லாமே வந்துருச்சா நமக்கு? நம் இறைவன்
இச்சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக உங்களை சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த தேர்வில் நாம் தோற்றுவிட்டோம். என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய பதவிக்காக, என்னுடைய முன்னேற்றத்திற்காக என்ற எண்ணத்தை என் நெஞ்சில் நான் விதைச்சிட்டேன் அப்படின்னா இவ்வளவு நாள் நான் செஞ்சதுல உண்மை தன்மையும் இருக்காது. இனிமேல் எனக்கு அந்த செய்யணுன்ற எண்ணத்தில் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், இறைவனுக்கு அஞ்சிய மனநிலையில் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூக்கி வீசிவிட்டு எந்த வீட்டில் எந்த பால் பாக்கெட் கொடுக்கும் போது ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், எந்த லாரி டயர் கீழே இருந்து நம்மளுடைய தம்பிங்க நம்மளை வீடியோ பக்காவாக எடுப்பாங்கன்ற மனநிலைக்கு நம்மளை மாற்றக்கூடிய அரசியல் களமாக இன்றைய களம் அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக மீண்டும் குறிப்பிட்டு சொல்கின்றேன், சமூக நீதி மாணவர் இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி இந்த படை 1925 இந்த தமிழ்நாடு எப்படி RSS என்ற ஒரு இயக்கத்தை இந்நாட்டில் ஊடுருவ விடாமல் வைத்திருந்ததோ மீண்டும் 90களின் தோற்றத்தை நீங்கள் எங்கள் மூலியமாக காண்பீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.